அப்பனே ஆண்டவா, இதுதான் இந்த சேனல் எனக்கு ஃபர்ஸ்ட் ஷோ. அப்படியே படிப்படியா முன்னேறி யூடியூப் செலிபிரிட்டி ஆகி அப்படியே சினிமால நடிக்க வாய்ப்பு கிடைச்சு விஜய், அஜித் இவங்களெல்லாம் வேணாம் 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 வேணாம், சிம்பு, தனுஷ், சிவகார்த்திகேயன் இவங்களுக்கெல்லாம் ஜோடியா நடிச்சு அதுக்கப்புறம் பாலிவுட் ஹாலிவுட்னு அப்படியே போய் பெரிய காரு பங்களா வீடெல்லாம் வாங்கி பெரிய கோடீஸ்வரியாக நீந்தாப்பா மனசு வைக்கணும். மேடம் ஷார்ட் ரெடி. நானும் ரெடி. ஒரு நிமிஷம் டச் அப். இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? சிகப்போ சிகப்பு, அப்படி ஒரு சிகப்பு என் கண்ணே பற்றும் போல் இருக்கு. நிர்மலா அக்கா, லட்சுமி அக்கா, குஷ்பு அக்கா எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. ஓகே போலாம். ஆக்ஷன். வாழ்க்கையில ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். மேடம் ஒரு நிமிஷம், லைட் சரியா இல்ல. டேய் இந்த லைட் கட் பண்ணு. ஓகே மேடம் கண்டிப்பா பண்ணுங்க. வாழ்க்கையில ஒருத்தவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். மேடம் மேடம் ஒரு நிமிஷம். டேய் பின்னாடி எல்லாம் தள்ளி போ சொல்றா. பின்னாடி யாருமே இல்லையடா. சாரி மேடம், சொல்லி சொல்லி பழகிருச்சு. இப்ப போலாம். வாழ்க்கையில ஒருத்தவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. அந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளியே வரணும்னா நம்ம வீட்டுல என்ன பிரச்சனை நடக்குதுன்றத பார்க்காம பக்கத்து வீட்டுல என்ன பிரச்சனை நடக்குதுன்றத பார்க்கணும். இதுதான் காலம் காலமா நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு ஒரு ஃபேமிலி நம்ம கிட்ட பிரச்சனையோட வந்திருக்காங்க. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அந்த பிரச்சனைய பெருசாக்கி அனுப்பி விட்டுருவோம். அவங்கள வெல்கம் பண்ணலாமா? மேடம் சூப்பர் மேடம். அப்படியே இன்னொரு வாட்டி சொல்லிருங்க. ஏண்டா கேமரா ஆன் பண்ண மறந்துட்டேன் மேடம். ஐயோ அங்கடா தூங்கடா சொந்தாடி. A few moments later. வணக்கம் மேடம். பாக்கறதுக்கே இவ்ளோ அப்பாவியா இருக்கேம்மா. உன் பேர் என்னம்மா? கண்ணம்மா மேடம். என்னம்மா? கண்ணம்மா. ஓ கண்ணம்மா. என்னம்மா கண்ணம்மா? ரைமிங்கா இருக்குல்ல? அழாத கண்ணம்மா, நாங்க இருக்கோம். ஒரு பிரச்சனையும் இல்ல, தைரியமா சொல்லு. மேடம் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல மேடம். வாயாலதான் சொல்லணும். அப்படின்னு சொன்னா அது ரொம்ப மொக்கையா இருக்கும். நீயே சொல்லிடுமா. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சுங்க மேடம். அவர் என்கிட்ட முன்ன மாதிரி இல்லைங்க மேடம். நிறைய போய் சொல்றாரு மேடம். என்னம்மா ஆச்சு? என்ன சொல்றாரு? கல்யாணம் ஆன புதுசுல அழகா இருக்கேன்னு சொல்லுவாருங்க மேடம். இப்பெல்லாம் அசிங்கமா இருக்கேன்னு போய் சொல்றாரு மேடம். இப்ப இந்த அம்மா உண்மையே சொல்றாரு. என்ன மேடம்? ஒன்னும் இல்லம்மா, நீ மேல சொல்லு. போன வாரம் பொங்கல் மேடம். ஆமாம்மா, எங்களுக்கும் பொங்கல் தான். அதுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல், அதுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல். மேடம் மொக்க காமெடி பண்ணாதீங்க மேடம், ஏஞ்சி போயிடுவேன். சரிம்மா உட்காரு, சொல்லுமா. ரேஷன் கடையில எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுத்தாங்க மேடம். ஆமாம்மா, நான் கூட போய் வாங்கினேன். இந்த புடவை கூட அந்த காசுல எடுத்ததுதான். முழுசா சொல்ல விடுங்க மேடம், இல்லைன்னா டைலாக் மறந்துடுவேன். சரி சொல்லி தொலைமா. ரேஷன் கடையில பொம்பளை கூட்டம் அதிகமா இருக்குன்னு இந்த மனுஷன் கையில ரேஷன் கார்டை கொடுத்து 1000 ரூபாய் வாங்கிட்டு வர சொன்னாங்க மேடம். சரி. ரேஷன் கடையில 2 500 ரூபாய் கொடுத்தாங்க மேடம். ஆனா இந்த மனுஷன் வீட்டுக்கு ஒரு 500 ரூபாய் தான் கொண்டு வந்து கொடுக்குறாரு மேடம். ஏன்னு கேட்டா அதுதான் இதுன்னு சொல்லிருப்பாரு. வேணா மேடம், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நான் அசிங்கமா பேச மாட்டேன். புரியுதுமா எனக்கு. எனக்கு கொஞ்சம் நாக்கு நீளம். சரி, இப்ப என்னதான் பிரச்சனை? ரேஷன் கடையில கொடுத்த 1000 ரூபாயில 500 ரூபாய் தாங்க மேம் கொடுத்தாரு. மீதி எங்கன்னு கேட்டதுக்கு தொலைஞ்சிடுச்சின்னு சொல்றாங்க மேடம். பொய் சொல்றாரு மேடம், பொய் சொல்றாரு. சரி, அவரே கூப்பிட்டு கேட்டுருவோம். வாங்கயா வாங்க. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். நமஸ்காரம். வணக்கம். வந்தனம். பூச மறந்த சந்தனம். நான் எங்க குந்தனம்? இங்க குந்தனம். சாரி சார், உட்காருங்க. மேடம் நீங்களா? நான் உங்க பெரிய ஃபேன் மேடம். நைட்ல ஷோ நீங்க தானே மேடம் பண்றீங்க. நான் ஒரு ஷோ கூட மிஸ் பண்ணல மேடம். எல்லாத்தையும் பார்த்துருவோம் மேடம். டாக்டர் நல்லா இருக்காரா மேடம்? டாக்டரா? நீங்க நினைக்கிறாள் நான் இல்ல. கொஞ்சம் அமைதியா உட்காருங்க. இல்ல மேடம், உங்களை எங்கேயோ பார்த்துருக்கானா. நல்லா தெரியும் உங்களை.
என்னை எங்கேயும் பார்த்திருக்க முடியாதே, நான் ஃப்ரெஷ். மேடம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க மேடம். பெரிய ஹீரோயினா வருவீங்க மேடம். சிம்பு, தனுஷ், சிவகார்த்திகேயன்னு எல்லாரும் கூட ஹீரோயினா நடிப்பீங்க மேடம். மேடம் மேடம் ஒரே ஒரு செல்ஃபி மேடம் ப்ளீஸ் மேடம், ஒரே ஒரு செல்ஃபி மேடம். வாங்க எடுத்துக்கலாம். என்ன நடக்குது மேடம் இங்க? என்ன நடக்குது? நான் என்ன பேச வந்தங்கிறதே மறந்துட்டேன். அப்படி ஓரமா போய் யோசிச்சுடாமா. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். வெல்கம் பேக் டு த ஷோ. சொல்லுமா, என்னம்மா உன் பிரச்சனை? அவரையே கேளுங்க மேடம். சொல்லுங்க, என்ன பிரச்சனை? மேடம் அவ தானே கூப்பிட்டா, அவட்ட கேளுங்க. யாராவது சொல்லுங்களேன். அதுதான் சொன்னனே மேடம், 500 ரூபாய். 500 ரூபாய் பிடிச்சிட்டேன். எங்கப்பா 500 ரூபாய்? மேடம் வந்தா நீங்க தான் 500 ரூபா கொடுப்பீங்கன்னு சொன்னாங்க. இப்போ திடீர்னு வேற மாதிரி பேசுறீங்க. என்கிட்ட கேட்டா என்ன மேடம் அர்த்தம் அது? இதெல்லாமா இங்க வந்து சொல்லுவீங்க? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? மேடம் என் பிரச்சனை தீர்த்து வைக்க போறீங்களா இல்ல நான் வேற சேனலுக்கு போட்டுமா? எனக்கு நிறைய சேனல் இருக்கு. இருமா கொஞ்சம் பொறுமையா இருமா. உன் பிரச்சனை எனக்கு நல்லா புரியுது. நானும் ஒரு பெண் தானே. ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பொறுமையா இருமா, நான் கேக்குறேன். தம்பி மேடம் என்ன மேடம் தம்பின்னு சொல்றீங்க? ரொம்ப மனசு வலிக்குது மேடம். அப்படி பேசாதீங்க மேடம். ஏன்பா? ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க மேடம். அழகான பொண்ணுங்க அண்ணன் தம்பின்னு கூப்பிட்டா ஒரு மாசத்துக்கு தூக்கமே வராது மேடம். சரி, உங்க பேர் என்ன? என் பேரு அழகுராஜா மேடம். ஆளினால் அழகுராஜா மேடம். சொல்லுங்க மிஸ்டர் அழகுராஜா. நீங்க போன வாரம் ரேஷன் கடைக்கு போயிருந்தீங்களா? ஆமா மேடம் போனோம் மேடம். 1000 ரூபாய் கொடுத்தாங்களா? 1000 ரூபா கொடுத்தாங்க மேடம். 2 500 ரூபா நோட்டு கொடுத்தாங்க மேடம். ஏன் ஆனா வீட்டுல ஒரே ஒரு 500 ரூபாய் நோட்டு மட்டும் கொடுத்தீங்க? மேடம் போனோட வச்சிருந்தேன் மேடம். மேல் பாயிட்ல இருந்து எடுக்கும்போது கீழே விழுந்துச்சு மேடம். மீதி இருக்க 500 ரூபாய் எடுத்துட்டு போய் கொடுத்தேன் மேடம். பொய் சொல்றாரு மேடம், அவர் பொய் சொல்றாரு. வச்சு வாங்கி முடு மேடம். என்னை பார்த்தா பொய் சொல்ற மாதிரியா தெரியுது மேடம். ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க மேடம். போகும்போது இன்னொரு செல்ஃபி மேடம் ப்ளீஸ் மேடம். நீங்க பொய் சொல்லிருக்க வாய்ப்பே இல்ல. மா உண்மையாவே நோட்டு தொலைஞ்சுதாமா போயிருக்கு. அது எப்படி மேடம்? 2 500 ரூபா கொடுத்துருப்பாங்களா? இவருக்கு ஒரு 500 ரூபா மட்டும் தொலையுமா? 2 500 ரூபா நோட்டை எப்படி மேம் தனித்தனியா வச்சிருப்பாரு? ஒன்னா தானே வச்சிருப்பாரு. அது எப்படி மேடம் போன் எடுக்கும்போது ஒரு நோட்டு மட்டும் விழும்? ஆமா, இந்த லாஜிக்ல நான் யோசிக்கவே இல்லையே. கண்ணம்மா சொல்றது கரெக்ட் தானப்பா? உண்மையை சொல்லுப்பா. மேடம் நான் ஏன் பொய் சொல்லணும் மேடம்? இந்த சில்லற காசு 500 ரூபாய்க்கு நான் பொய் சொல்லணும் மேடம்? அது சில்லறை இல்லப்பா, நோட்டு. மேடம் கவுண்டருக்கு ட்ரை பண்ணிட்டீங்களா மேடம்? லைட்டா. அது கூட பரவாயில்லைங்க மேடம். ஸ்டேட்டஸ் பாக்குறாரு மேடம், ஸ்டேட்டஸ் பாக்குறாரு. என்னப்பா ஒன்னு போய் நல்லவன் நினைச்சனேப்பா. ஸ்டேட்டஸ் பார்த்து பழகுறியா? மேடம் இதெல்லாம் அப்பா சொல்லி தரலையா? மேடம் 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 போன்ல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்தேன் மேடம். இது ஒரு தப்பா மேடம்? ஏமா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பாக்குறதுக்குலாமா சொல்ற? ஆமாங்க மேடம். பாத்ரூம் போனா 1 மணி நேரம் என்ன பண்றாருன்னு கேளுங்க மேடம். 1 மணி நேரம் என்னப்பா பண்ற? மேடம் வெறும் ஸ்டேட்டஸ் மட்டும் தான் பார்ப்பேன் மேடம். மேடம் என் கான்டாக்ட்ல 250 பேர் இருக்காங்க மேடம். அதுல டெய்லி 150 பேர் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க மேடம். அதை பார்க்கலாம் எனக்கு தூக்கமே வராதா? டாய்லெட் வராது மேடம். சீ. நீங்களே சொல்லுங்க மேடம். எல்லாரோடைய ஸ்டேட்டஸ் பார்க்கணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரமா ஆகாத மேடம். உன் கஷ்டம் எனக்கு புரியுதுப்பா. என்ன மேடம் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? அவர் பொய் சொல்றாரு மேடம். கண்ணம்மா, கருப்பா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்க கண்ணம்மா. தேங்க்ஸ் மேடம், நீங்க எடுத்து கொடுத்ததுக்கு. கருப்பு முடி. அவர் மொட்டை அடிச்சார் மேடம். கேளுங்க மேடம் என்னன்னு. மொட்டை அடிச்சது குற்றமா? பாருங்க மேடம் முடியே வளர்ந்துச்சு மேடம். மொட்டை அடிச்சது குத்தம் இல்லைங்க மேடம். ஏன் அடிச்சாருன்னு கேளுங்க மேடம். ஏன்பா மொட்டை அடிச்சீங்க? பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்குன்னாமா மொட்டையே அடிச்சேன். பாருமா, தங்கமான மனுஷம்மா. இந்த தங்கத்தை போயா சந்தேகப்பட்ட? பொய் சொல்றாரு மேடம், பொய் சொல்றாரு. நான் எதுக்கு மேடம் போய் சொல்லணும்? கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு மேடம். நான் ஒரு விஷயத்த கூட மறைச்சதில்லை மேடம். எந்த ஒளிவு முறையுமே என்கிட்ட இல்லை மேடம். பாருங்க மேடம், இந்த மாதிரி தான் நிறைய போன் வருது. அப்படியே நைஸா கட் பண்ணிடுவாரு. எடுத்து பேசுப்பா. ஏன்பா கட் பண்றீங்க? யாரு போன்ல? ராங் கால் மேடம்.
அதான் ஒளிவு மறைவு எதுவும் இல்லையே, எடுத்து பேச வேண்டியது தானே. மேடம் அடிக்கடி லோனுக்காக கால் பண்ணுவாங்க மேடம். அந்த ஃபோன் கால் வந்துச்சு மேடம், அதான் மேடம் கட் பண்ணேன். வாங்க ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஓகே மேடம், ஓகே மேடம். கொடுங்க, நான் எடுக்கிறேன். ம், போய் உட்காருங்க. என்ன மேடம்? உட்காருங்க. ஷோ நடக்கும்போது மொபைல சைலண்ட்ல போகணும்னு தெரியாதா? சும்மா மாமா குட்டின்னு அடிச்சுக்கிட்டு இருக்குது. ஃபோன் மேடம். எல்லாம் எனக்கு தெரியும். இங்க பாருங்க மக்களே, வைஃப் வந்து ஹஸ்பண்ட சந்தேகப்படுறாங்க, பொய் சொல்றாருன்னு சொல்றாங்க. ஆனா அவரோ என்கிட்ட எந்த ஒளிவு மறைவும் இல்லைன்னு சொல்றாரு. ஹே, என்ன மாமா குட்டி, வைஃப் பக்கத்துல இருக்காங்களா? அதான் ஃபோன் எடுக்க முடியலையா? சரி, நான் எதுக்கு இப்ப கால் பண்ணேன்னா, 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம மொட்டை அடிக்கிறதுக்காக கோயிலுக்கு போனோம்ல, அப்போ ஒரு தங்க கமல் வாங்கி தரேன்னு சொன்னீங்களே, எப்போ வாங்கி தருவீங்க? நான் தொல்லை பண்றேன்னு நினைக்காதீங்க, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ரேஷன் கடையில கொடுத்த 1000 ரூபாயில 500 ரூபாய் எனக்கு தானே கொடுத்தீங்க. சரி சரி, நான் அப்புறம் பேசுறேன். பாத்தீங்களா மேடம், வாயை திறந்தாலே பொய் தாங்க மேடம். எப்படி மேடம் இவர் கூட வாழ்றது? எப்ப பார்த்தாலும் பொய் பொய் பொய். இவர் கூட வாழவே முடியாது மேடம். இந்த எடுத்து அடி 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 அடியா, சும்மா நிக்காதே, அடியா. இதுக்கு மேல இவர் கூட வாழ முடியாது மேடம். டைவர்ஸ் தாங்க மேடம். நீ என்ன டைவர்ஸ் கொடுக்குற? நான் டைவர்ஸ் கொடுக்குறேன். சீப்பா இருங்க இருங்க இருங்க, நீங்களே பேசிட்டு இருந்தா அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? என்ன பேச்சு பேசுறீங்க? உட்காருங்க. டைவர்ஸ் வாங்குறதுனா அவ்வளவு ஈஸியா போச்சா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? எங்களை நம்பி வந்துட்டீங்கல்ல, நாங்க பாத்துக்கிறோம். அதுக்குன்னு ஒரு டீம் இருக்கு, எங்க கிட்டே வக்கீலும் இருக்காரு. அந்த சேவையை நாங்களே பண்றோம். ஆளுக்கு 10,000 மட்டும் கொடுங்க, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். 10,000 என்ன மேடம்? 50,000 ரூபாய் கொடுக்குறேன். உங்க நம்பர் மட்டும் கொடுங்க மேடம். எதுக்கு? ஜிபே பண்றதுக்கு மேடம். ஒரு ஆணியும் புடுங்க வேணாம், டீம் நம்பர் கொடுக்குறேன். மேடம் 500 ரூபாய் பிரச்சனைக்கு 50,000 வாங்கிட்டீங்க. சூப்பர் மேடம். இருமா இருமா, நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுமா, 500 ரூபாய் வாங்கிட்டு போ. அழகுராஜா 50,000 ஜிபே பண்றீங்களே, அழகுராஜா 50,000. ஐயோ, இங்க நடந்ததெல்லாம் நீங்களே பார்த்திருப்பீங்க. நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணியும் இவங்களை எங்களால சேர்த்து வைக்கவே முடியல. வெற்றிகரமா என்னுடைய முதல் ஷோ முடிஞ்சது. இதே மாதிரி அடுத்த வாரம் இன்னொரு குடும்பத்தோட பிரச்சனைய பெருசாக்கி பிரிச்சு வைக்கலாம். ஓ சாரி, இன்னொரு குடும்பத்தோட பிரச்சனைய பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பக்கத்து வீட்டு சண்டை, உங்கள் ஷாஜிதா. நன்றி, வணக்கம். மக்களே வணக்கம். உங்களை மகிழ்விக்கிறதுக்காக, உங்களுடைய சந்தோஷத்துக்கு ஒரு சங்கீதமாக உங்கள் குரலை கேட்பதற்காக எங்களுடைய முதல் முயற்சி இது. மக்கள் நீங்கள் எடுக்கிற முடிவு ஒரு நல்ல முடிவாக எடுத்து எங்களுக்கு பெரு ஆதரவு தர வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கோமாளி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.